Dear students, இன்னைக்கு பாருங்க யூனிட் 4 12th chemistry transition and inner transition element. அதில் இருக்கக்கூடிய ஆன்சர் த ஃபாலோயிங் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனமாக பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ், கிவ் ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ். டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா என்ன? ஒரு எலமெண்ட் அல்லது அந்த எலமெண்டோட கேட்டையான், அதில் பார்ஷியலி ஃபில்டு டி எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். டி ஒன்ல இருந்து D9 அப்படி இருந்தால் அதுதான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். Transition metal as an element whose atom has an incomplete D subcell or which can give rise to cation with an incomplete D subcell. அந்த எலமெண்ட்ல இருக்கலாம் அல்லது எதில் இருக்கலாம், கேட்டையான்ல இருக்கலாம். அப்படி இருந்தால் அதுதான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள் குரோமியம், வனேடியம், காப்பர், நிக்கல். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. 4 கேட்டதுனால 4 எழுதியிருக்கிறோம். 3 கேட்டால் 3 எழுதுங்க போதும். Explain the oxidation state of 4D series. 4D சீரீஸ்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இட்டியத்தில் ஆரம்பிச்சு கேட்மீட்டில் முடியுது. ஜஸ்ட் இது உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் நம்ம வரையணும் தேவையில்லை. எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாச்சுன்னா முதல்ல பாருங்க, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஆரம்பிச்சு நமக்கு ருத்தீனியத்தில் போய் +8 முடியும். ருத்தீனியம், ரோடியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் +3 முடியுது. ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +8. Common oxidation state +3. The oxidation state of 4D metal vary from +3 for yttrium to +8 for ruthenium. The highest oxidation state of 4D are found in their compounds with the higher electronegative elements like oxygen, fluorine, chlorine. The fluorine, chlorine, oxygen oda react பண்ணும்போது maximum oxidation state reach ஆயிடும். பாருங்க RuO4. அதில் தான் அதுக்கு மேக்ஸிமம், ருத்தினியத்துக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது +8. வாட் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம எதிர எழுத வேண்டியது லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதினா போதும். ஒய் தே ஆர் கால்ட் as இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம எழுத வேண்டிய பாயிண்ட் எது பாருங்க. இந்த F-black elements, the incoming electron enter in the N-2 F subcell. பாருங்க, லாந்தனாய்டில் நமக்கு 4 F1 to 14க்கு எலக்ட்ரான் போய் லாஸ் எலக்ட்ரான் என்டர் ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த 6s2 இருக்குல்ல, அதுலேருந்து செகண்ட் இன்னர் செல்லாக இருக்குது. அப்படி இன்னர் செல்லாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். This NF2 F subcell is the second inner shell to the outermost inner cell. So why they are called as inner transition elements அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணுங்க போதும். What are inner transition elements கேட்டால் lanthanides and actinides are inner transition elements எழுதுனா போதும். Justify the position of lanthanides and actinides in the periodic table. Periodic table அதோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு பாருங்க, மேலேருந்து கீழே வருது, நமக்கு தெரியும் குரூப். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப். பீரியட் பாருங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். ஸோ லாந்தனாய்டு வந்து குரூப் நம்பர் 3, பீரியட் நம்பர் 6. அதே சமயம் ஆக்டினாய்டு சேம் தேர்ட் குரூப் அண்ட் பீரியட் 7. So group number 3 and period numbers are 6 and 7. Lanthanoid la parunga, electron enter in the 4f level, actinoid la 5f level. The electrons are filled in the inner 4f or 5f subcell. So ida lanthanoid, actinoid la electrons anga podhu. All the lanthanoids shows a similar chemical properties. எல்லா விதமான லாந்தனாய்டுக்கும் chemical properties சேமா இருக்கும். The properties of D black elements are different. So D black element ஓட ப்ராப்பர்ட்டியை F black elements ஓட ப்ராப்பர்ட்டியோட கம்பேர் பண்ணும்போது என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்குது. அதனால இந்த பொசிஷனில் என்ன பண்ண முடியாது, எல்லா லாந்தனாய்டையும் வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், கீழே வைக்கிறோம். ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர். Therefore these elements are grouped together and placed at the bottom of the periodic table. எங்கே வைக்கிறோம், பீரியாடிக் டேபிளில் பாட்டத்தில் வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் பொசிஷன் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் ஆக்டினாய்ட்ஸ். ஆக்டினாய்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஆக்டினேட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த தோரியத்திலிருந்து லாரன்சியம் வரை இருக்கக்கூடிய இந்த 14 எலமெண்ட்ஸ் நமக்கு என்னது, ஆக்டினாய்ட்ஸ். இதான் ஓகே. நீங்கள் எழுத வேண்டியது the 14 elements following the actinium, that is from the thorium to lawrencium, are called actinoids. Example, 3 examples கேட்டிருக்காங்க. thorium, uranium and plutonium are the 3 examples of actinoids. What is lanthanide contraction? What are the effects
of lanthanide contraction. Very important, even 5 mark questions la kuda idu kekkalam. Lanthanide contraction உங்களுக்கு தெரியும், as we move across the 4f series, the atomic and ionic radii of lanthanoids are so gradual decrease with increasing atomic number. நம்ம லாந்தனத்திலிருந்து லுட்டீரியம் நோக்கி செல்லும் போது அதோட அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டே வருது. இதுக்கு பேர் தான் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இதோட எஃபெக்டை பாருங்க, பேசிசிட்டி டிஃபரன்ஸ். பேசிசிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாந்தனத்திலிருந்து லுட்டீரியம் வரைக்கும் போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பாருங்க, as we from cerium 3+ to lutetium 3+, the basic character of Ln3+ ion decreases. So குறைஞ்சிட்டே இருக்குது. What is the reason? Due to the lanthanide contraction. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சிமிலாரிட்டி அமாங் த லாந்தனாய்ட்ஸ். லாந்தனாய்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் சேமாக இருக்குது. ஏன் சேமாக இருக்குதுன்னா, டியூ டு த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். அந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த லாந்தனாய்ட்ஸை பிரிக்கிறது கூட கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கும். பாருங்க, பிகாஸ் ஆஃப் திஸ் வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் த லாந்தனாய்டு ரேடியை, அதோட ரேடியில் வெரி 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 லிட்டில் சேஞ்ச். அப்படி லிட்டில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால தியர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் குவைட் சிமிலர். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. இதுதான் சிமிலாரிட்டி அமாங் த லாந்தனாய்ட்ஸ். தேர்ட் ஒன் பாருங்க, த எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ் 4D அண்ட் 5D சீரீஸ் ரிசம்பிள்ஸ் ஈச் அதர் மோர் க்ளோஸ்லி. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். சிர்கோனியம், ஹாஃப்னியம் அதோட அட்டாமிக் ரேடியஸ் சேமாக இருக்குது டியூ டு lanthanide contraction than the elements of the first and second transition series. மறந்துடாதீங்க, இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். These are the effects of lanthanide contractions. Next question பாருங்க, what are the interstitial compounds? Very important, 2 mark questions அடிக்கடி கேட்கலாம். இண்டஸ்ட்ரியல் ஹார்மோன்ஸ்னா இந்த எலமெண்ட்ஸ்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹோல்ஸ் இருக்குது, சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்குள்ள ஸ்மால் சைஸ் ஆட்டம்ஸ் லைக் ஹைட்ரஜன், நைட்ரஜன், போரான், கார்பன் அதெல்லாம் உள்ள போய் இன்செர்ட் ஆகிடுது. அப்படி கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து நமக்கு என்ன? இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ். பாருங்க, இந்த எஃப்இக்குள்ள C5 உள்ள இருக்குது. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ். ஜஸ்ட் இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சதுக்காக கொடுத்துருக்கோம். புக்கில் இல்லை, எக்ஸாமில் வரையணும் கூட அவசியம் இல்லை. And industrial compound is a compound that is formed when a small atoms like hydrogen, boron, carbon or nitrogen are trapped into the industrial holes. அந்த industrial holesக்குள்ள இது போய் உள்ள போயிருது. இந்த metallic lattice, இதுக்கு பேர் தான் industrial compounds. யூஸ்வலி நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ். அது வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக்காக இருக்காது, ரேஷியோவாக இருக்காது. ஒன் பாருங்க, ZrH 1.92. ஸோ நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, டைட்டானியம் கார்பைடு TiC. ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, calculate the number of unpaired electron in titanium 3+ and Mn2+, and calculate the spin only magnetic movement. நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது எல்லாமே ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் தான், வேற எந்த இதையும் நம்ம கன்சிடர் பண்ணல. எலக்ட்ரானோட ஸ்பின்னை மட்டும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். அதுக்குள்ள ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், μ = N × N+2 போர் மேக்னட்டான். இங்க N அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான், மறந்துடக்கூடாது. இப்போ இதே மாதிரி கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். இப்போ டைட்டானியம் 3+, அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D1. Mn2+, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D5. இங்க எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 1. டைட்டானியம் 3+ல 1 தான் இருக்குது. ஸோ μ = 1 × 1+2. ஸோ √3 1.73 போர் மேக்னட்டான். இதே மாதிரி பாருங்க, Mn2+ல எத்தனை இருக்குது? D5. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 5. ஸோ μ = √5 × 5+2. ஸோ √35. இதோட வேல்யூ 5.91 போர் மேக்னட்டான். இங்கே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் மூமெண்டோட வேல்யூ 5 கொடுத்தாச்சுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 5 தான். 6.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? 6. மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், write the electronic configuration of Cerium 4+ and cobalt 2+. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அரேஞ்ச் பண்ணணும்னா முதல்ல சீரியத்துக்கும் கோபால்ட்டுக்கும் நம்ம என்ன தெரியணும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். பாருங்க, சீரியம் 4f1 5d1 6s2. சீரியம் 4+ எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கோம்? 4 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சீரியம் 4+ அப்படின்னா நமக்கு என்னது? 4f0.
வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி கொஸ்டின் நீட் பேஸில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன் கோபால்ட். கோபால்ட் வந்து பாருங்கள் 3d7 4s2. நமக்கு தேவை கோபால்ட் 2+. கோபால்ட் 2+னா எத்தனை எலக்ட்ரானை நமக்கு வந்து லூஸ் பண்ணணும்? 2 எலக்ட்ரான் ஃப்ரம் த 4s லெவல். ஸோ கோபால்ட் 2+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் 3d7. ஸோ ஈஸியாக இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். Very important question பாருங்க. Explain briefly how +2 states becomes more and more stable in the first half of the first row transition elements with increasing atomic number. முதல்ல பாருங்க 3D series start from scandium to end with zinc. ஸ்காண்டியத்தில் ஆரம்பிச்சு zinc முடியுது. இதில் ஸ்காண்டியத்தில் ஆரம்பிச்சு மேக்னஸ் வரைக்கும் +2 oxidation state more stable. ஏன்? அதுதான் question. இங்க பாருங்க, இந்த elements of the first half of the first row transition metals for getting +2 oxidation state. +2 oxidation state என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். எங்க இருந்து போகும்? 4s லெவல்ல இருந்து போகும். There will be a loss of 2 electron in the 4s level. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். +2னா எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும்? 2 எலக்ட்ரானை. +3னா 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். இங்கே எத்தனை? +2. ஸோ 2 எலக்ட்ரான். இந்த 2 எலக்ட்ரானுமே எங்கே இருந்தால் போகுது? 4s லெவலேருந்து போகுது. In this state, the number of empty 3D orbit decreases. என்ன ஆகுது? நமக்கு empty 3D orbitலோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. The stability of cation increases. அதனால நமக்கு கேட்டயானோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஸ்காண்டியம் 2+ to Mn 2+. ஸ்காண்டியம் 2ல இருந்து மேக்னஸ் 2 வரைக்கும் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு ரீசன். ஓகே, which is the most stable, Fe3+ or Fe2+? Fe3+ or Fe2+? which is most stable? இதே மாதிரி ரெண்டு அயான்ஸை கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த எலமெண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு அந்த அயான்ஸ், பர்டிகுலர் அயான் +2னா 2 எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? லூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 2 எலக்ட்ரானை வெளியே எடுத்துட்டு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை போடுங்க. 3+னா 3 எலக்ட்ரானை என்ன பண்ணணும்? அது லூஸ் பண்ணியிருக்கணும். அது 3 எலக்ட்ரானை எடுத்துட்டு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதுங்க. அப்படி எழுதும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, ஹாஃப் ஃபில்டு அல்லது ஃபுல்ஃபில் ஆர்பிட்டால் இருக்குதான்னு பாருங்க. ஹாஃப் ஃபில் அண்ட் ஃபுல்ஃபில் ஆர்பிட்டால்ஸ் இருந்தால் அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். ஒரு ஹாஃப் ஃபில்டாக இருக்கும் அல்லது ஃபுல்ஃபில்டாக இருக்கும். எது மோர் ஸ்டேபிள்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, Fe 3d6 4s2. Fe2+ lose of 2 electrons from the 4s level. So அது 3d6. Fe3+ lose of 3 electron. ஸோ 4sல இருந்து 2 எலக்ட்ரான், 3d6ல இருந்து 1 எலக்ட்ரான். உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 3d5. எதுனா கிடைக்கும்? 3d5 கிடைக்கும். ஸோ நல்லா பாருங்க, எதில் வந்து ஹாஃப் ஃபில்டு இருக்குது? Fe2+லையா Fe3+லையா? Fe3+. ஸோ Fe3+ ஹாஃப் ஃபில்டு இருக்கிறதுனால Fe2+ மோர் ஸ்டேபிளா Fe3+ மோர் ஸ்டேபிளா? Fe3+ தான் மோர் ஸ்டேபிள். ஸோ ஈஸியாக இதே மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் இன் M3+ to M2+. நல்லா பார்க்கணும். இந்த ஒரு டேபிளர் காலம் புக்கில் இருக்குது. இந்த டேபிளர் காலத்தை ஞாபகம் வச்சாச்சுன்னா நம்ம எழுதுறது ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸாமில் இந்த டேபிள் காலம் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், த நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் டைட்டானியம். இந்த டைட்டானியத்தில் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, அதே மாதிரி வனேடியத்தில் இருக்குது, குரோமியத்தில் இருக்குது. இந்த மூணுலேயும் நெகட்டிவ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ இருக்கிறதுனால higher oxidation state is preferred. So titanium 3+, vanadium 3+, chromium 3+ அது இருக்க விரும்பும். இதுதான் first point. The negative values of titanium, vanadium and chromium indicate that the higher oxidation state is preferred. So higher oxidation state preferred. Next பாருங்க, Mn3+ ஒரு எலக்ட்ரானை வாங்கி Mn2+ மாறக்கூடியது ப்ளஸ் இருக்குது, +1.51. என்ன இருக்குது? +1.1. ஸோ அப்படி இருக்கிறதுனால எதை இண்டிகேட் பண்ணுது? Mn2+ இஸ் மோர் ஸ்டேபிள் தென் Mn3+. Mn2+ தான் ஸ்டேபிள் அதிகமாக இருக்கும். ஏன் Mn2+ அதிகமாக ஸ்டேபிள் இருக்குது? ஹாஃப் ஃபில்ட் டி சப்ஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. அப்படி இருக்கிறதுனால தான் இதோட வேல்யூ எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவாக இருக்குது, +1.51. ஓகே, அதே மாதிரி பாருங்கள், Fe3+ ப்ளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் Fe2+. இதோட வேல்யூ
0.77. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா the low value indicate that both Fe3 plus and Fe2 plus ரெண்டுமே Fe3 plus Fe2 plus can exceed under the normal conditions. நார்மல் கண்டிஷன்ல Fe2 plus இருக்கும் Fe3 plus இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டா. வேற எதுவுமே நமக்கு எழுத தேவையில்லை. இந்த டேபிள் காலம் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். இதை புரிஞ்சுக்கணும். Compare the lanthanides and actinides. Very important, very easy. 5 mark questionல கூட கேட்கலாம். நல்ல கவனமா பாருங்க. Lanthanides and actinides. Lanthanide 4F, actinides 5F. இது தெரிஞ்சாலே உங்களுக்கு 2 மார்க் உறுதி. First point பாருங்க. Differentiating electron enters into the 4F orbital. இங்க 4F orbital enter ஆகும். அப்போ actinoidsல எங்க enter ஆகும்? The differentiating electron enter in the 5F orbitals. இங்க போது 5F orbital போகுது. Second one, binding energy சொல்றோம். The binding energy of 4F orbitals are higher. இது higher இருந்தா இது எப்படி இருக்கும்? Lower. The binding energy of 5F orbitals are lower. இங்க எப்படி இருக்கு? Lower இருக்குது. Third point பாருங்க. They show the less tendency to form the complexes. அப்போ இது எப்படி இருக்கும்? They show the greater tendency to form the complexes. Fourth point பாருங்க, lanthanides and actinides most of the lanthanides are colorless. இது colorless அப்படின்னு சொல்லியாச்சுன்னா actinides are colored. Most of the actinides are colored. For example, uranium 3 plus in red in color, uranium 4 plus green, uranium UO2 2 plus, that is uranium 6 plus, that is in yellow in color. So 1 mark questionல கேட்கலாம். uranium 4 plus ஓட கலர் என்ன? green. uranium 6 plus ஓட கலர் என்ன? yellow. ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் நமக்கு. Fifth point பாருங்க. They do not form the oxocation. இது oxocation ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா actinoids do form the oxocation. அதுக்கு example UO2 2 plus, NPO2 2 plus. ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். Sixth point, oxidation states பத்தி சொல்ல போறோம். +3 is the common oxidation state. Okay, and +2 and +4 oxidation state in a few cases. சில கேசஸ்ல +2 and +4 இருக்கும். ஆக்டினாய்ட்ஸுக்கும் அதே +3 oxidation state is the common oxidation state. Higher oxidation state பாருங்க +4, +5 and +6 and +7. ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இதுதான் lanthanides and actinides ஓட differences. Next question பாருங்க. Cr2 plus is strongly reducing while Mn3 plus is strongly oxidizing. இதே மாதிரி question கேட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 டேபிள் காலத்தில் நம்ம புக்கில் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியலை நீங்கள் என்ன பண்ணணும்? போடணும். போட்டுட்டு எதோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குன்னு பார்க்கணும். விச் இஸ் நெகட்டிவ்? அதுதான் நமக்கு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அவ்வளவுதான் விஷயம். பாருங்க, if the standard electrode potential of the metal is the large and negative, very important, negative இருந்தா the metal is a powerful reducing agent because it lose the electron easily. எலக்ட்ரானை ஈஸியா இழந்துடும். பாருங்க, Cr3 plus ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு Cr2 plus மாறுது. இதோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குது. large negative electrode potential value. அப்போ அதனால என்னது? strong reducing agent. அதே சமயம் பாருங்க, Fe3 plus ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு Fe2 plus மாறக்கூடிய ரியாக்ஷன் பாசிட்டிவ் plus 0.77. ஸோ இது எப்படி ஆக்ட் பண்ணுது? strong oxidizing agent. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக அதோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை வச்சு, ரிடக்ஷன் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். Compare the ionization enthalpy of the first series of the transition elements. Transition element ஓட first series ஓட ionization energy கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. 3D series. 3D seriesனா ஸ்காண்டியத்தில் ஆரம்பிச்சு ஜிங்க்ல முடியுது. Ionization energy அப்படின்னா என்ன? The energy required to remove an electron from isolated gaseous atom. ஒரு ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டத்திலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறீங்க, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. It depends on the nuclear charge of the element. எலமெண்டோட நியூக்ளியர் சார்ஜை பொறுத்தா இருக்கும். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான் மீது நியூக்ளியஸ் காட்டக்கூடிய அட்ராக்ஷன் கூட இருக்கும். அப்போ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டம். நீங்கள் அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்கணும். அதை புரிஞ்சுட்டா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். The increasing in first ionization enthalpy with increasing atomic number along the particular series is not regular. அது ரெகுலரா இருக்காது. The added electron enter n-1 d orbital. இங்க இந்த orbit 3d orbitalல போகுது. The inner electron, அதாவது 3d electrons
act as a shield and decrease the effect of nuclear charge on the valence ns electron. ns electron இங்க 4s electron. 4s electron மீது காட்டக்கூடிய nuclear charge என்ன ஆகுது? குறையுது. 3d electron இருக்கிறதுனால. Therefore, it leads the variation in the ionization energy values. So, ionization energy value என்னது? ஒரு variation இருக்குது, யூனிஃபார்மா இல்லை. Next பாருங்க, actinoid contraction is the greater from the element to element than the lanthanoid contraction. Why? ஏன் actinoid contraction வந்து அதிகமா இருக்குது? இங்க ஒரு ரெண்டே விஷயம் தான். lanthanoidல எலக்ட்ரான் எங்க போகுது? 4f orbit. Actinoid, the new electron enter in the 5f orbit. 5f orbital has a less screening effect. அதோட ஸ்கிரீனிங் எஃபெக்ட் குறைய இருக்கிறதுனால 5fல நியூக்ளியஸ் வந்து அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் மீது காட்டக்கூடிய அட்ராக்ஷன் கூடிக்கிட்டே இருக்கும். அப்படி கூடிக்கிட்டே இருக்கிறதுனால அதோட டிகிரிஸ் இன் ரேடியஸ் என்ன ஆகுது? இன்னும் குறைஞ்சிட்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன். So 5f orbital has a less screening effect than the 4f orbital. So screening effect வந்து குறைய இருக்கிறதுனால அட்ராக்ஷன் கூடுது. நியூக்ளியஸ் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் மீது காட்டக்கூடிய அட்ராக்ஷன் கூடுது. அட்ராக்ஷன் கூடுறதுனால ரேடியஸ் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரேடியஸ் குறையதுனால ஆக்டினாய்டோட கான்ட்ராக்ஷன் என்ன ஆகுது? அதிகமாயிட்டே இருக்குது. இதுதான் விஷயம். நீங்க எழுத வேண்டிய பாயிண்ட் 5f orbital has the less screening effect than 4f orbital. இது மட்டுமே போதுமானது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, lutetium hydroxide, lanthanum hydroxide, which is more basic? உங்களுக்கு தெரியும், lanthanide contractionனால lanthanum to lutetium போகும்போது அதோட அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால பேசிக் நேச்சர் என்ன குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய lanthanum hydroxide தான் மோர் பேசிக். இதுக்கு ரீசன் என்ன? lanthanide contraction. இதுதான் இதுக்குள்ள பதில். ஸோ எது மோர் பேசிக்? lanthanum hydroxide. என்னது ரீசன்? lanthanide contraction. தேவைப்பட்டா இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் ஒன், the basic character of Ln3 plus ion decreases. ஏன் டிகிரீஸ் ஆகுது? the decrease in the size of Ln3 plus ion. அதோட சைஸ் என்ன ஆகிட்டே இருக்குது? குறைஞ்சிட்டே இருக்குது. அதே மாதிரி LnOH அந்த போண்டோட அயானிக் கேரக்டர் என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ there is a decrease in the size of Ln3 plus ion. The ionic character of LnOH bond decreases. The basic character of Ln3 plus ion decreases. So இதுதான் ரீசன். Out of LuOH thrice and LaOH thrice, which is more basic அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள பதில் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, europium 2 plus is more stable than cerium 2 plus. இதே மாதிரி கொஸ்டின் கேட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்? அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடணும். சீரியம் அப்படின்னா 4f1 5d1 6s2. இப்போ நமக்கு சீரியம் 2 பிளஸ்னா லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான் ஃப்ரம் 6s லெவல். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 4f1 5d1. அதே மாதிரி பாருங்க, யூரோப்பியம் அப்படின்னா 4f7 5d0 6s2. யூரோப்பியம் 2 அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்? 2 எலக்ட்ரான் ஃப்ரம் 6s. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 4f7. இந்த ரெண்டில் எது ஸ்டேபிள்? நீங்கள் என்ன பார்க்கணும்? எது ஹாஃப் ஃபில் பார்க்குங்க. இது 4fனா 14னா ஃபுல் ஃபில், பாதினா 7. ஸோ திஸ் இஸ் அ ஹாஃப் ஃபில். ஸோ மோர் ஸ்டேபிள். யூரோப்பியம் 2 plus is the most stable. இதுதான் விஷயம். இதே மாதிரி கம்பேரிசன் பண்ண சொன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுங்க, அதோட அயான்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுங்க. ஹாஃப் ஃபில்டா ஃபுல் ஃபில்டான்னு பாருங்க. ஹாஃப் ஃபில் ஃபுல் ஃபில் ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். ஞாபகம் வச்சாச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, zirconium and hafnium. இதுக்கு ஒரே ஆன்சர் தான். தட் இஸ் ரீசன் lanthanide contraction. வேற எதுவுமே இல்லை. zirconium hafnium ஏன் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்கு? டியூ டு த lanthanide contraction. மறந்துடாதீங்க. வேணா இந்த பாயிண்ட் சேர்த்து எழுதிக்கலாம். the elements of the second and third transition series resemble each other more closely than the elements of first and second transition series. அதாவது 4d 5d series element ப்ராப்பர்ட்டி வந்து வெரி க்ளோஸா இருக்கும். இதோட 3d and 4d ஓட. இதுதான் அதுக்குள்ள ரீசன். ஸோ மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக இந்த பாயிண்ட் இருக்கணும். இந்த கொஸ்டின் கேட்டால் மறந்துடாதீங்க. lanthanide contraction அதை மட்டும் கண்டிப்பாக எழுதிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட் Cr2 plus Fe2 plus. இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் போடுங்க. போட்டுட்டு எது நெகட்டிவாக இருக்குன்னு பாருங்க, அது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ எது ஹையர் நெகட்டிவ்னு பாருங்க, எது லார்ஜர் நெகட்டிவ் பாருங்க, அது எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. Cr2 plus plus 2 எலக்ட்ரானோட சேர்த்து குரோமியம் கிடைக்குது. இதில் -0.91.
இதில் வேல்யூ பாருங்கள் -0.44 Fe2 ப்ளஸ் 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு Feயாக மாறுது இந்த வேல்யூ. எது வந்து லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூ? இந்த இதுதான். ஸோ லார்ஜ் நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வேல்யூ எதுக்கு இருக்குது? Cr2 ப்ளஸ். அப்போ எது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்? Cr2 ப்ளஸ். அவ்வளோதான், ஈஸியான கொஸ்டின். The E0 M2 plus to M value for copper is positive. Copper positive, அதுக்குள்ள reason என்ன? Cu2 plus 2 electrons copper from the tabular column in the book plus 0.34 அப்படின்னு போட்டாச்சு. இது பாசிட்டிவ், கொஸ்டின்லேயே பாசிட்டிவ் இருக்குது. நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஆன்சர் ஒரே பாயிண்ட் தான், எலமெண்ட் காப்பர் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் காப்பர் 2 plus. இது மட்டும் எழுதுனா போதும். element copper is more stable than copper 2 plus ion. ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும், வேற எதுவும் இல்லை. Describe the variable oxidation state of 3D series. 3D seriesனா ஸ்காண்டியத்தில் ஆரம்பிச்சு ஜிங்க்ல முடியுதான் 3D series. உங்களுக்கு தெரியும். Why they having a variable oxidation state? முக்கியமான ஒரு கொஸ்டின், நல்லா பார்த்துக்கணும். 2 மார்க்கில் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டால் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும். The energy differences between n-1d orbital and ns orbital is very small. அந்த எனர்ஜி கேப் எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அப்படி ஸ்மாலாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் n-1d அண்ட் ns ஆர்பிட்டால் இஸ் பாசிபிள். அதனால தான் அது வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், பிகினிங்கில் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். சாண்டியம் ஹேஸ் ஒன்லி 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 இருக்கும் பிகினிங்கில் +3. ஆனால் எண்டிங்கில் என்ன இருக்குது? +2. கடைசியில் இருக்குது +2, மறந்துடாதீங்க. At the beginning of the series, +3 oxidation state is stable, but towards the end, +2 oxidation state becomes stable. அது ஸ்டேபிளாக இருக்கும். Scandium has only 1 oxidation state +3. எதுக்கு அதிகபட்ச ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னா மேங்கனஸ். மேங்கனஸ் has 6 different oxidation state from +2 to +7. +2, +3, +4, +5, +6, +7 அப்படிங்கிற 6 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது மேங்கனஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, which metal in the 3D series exhibit +1 oxidation state more frequently அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் வெரி ஈஸி, காப்பர் தான் ஆன்சர். காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s1. இது ஒரு எலக்ட்ரானை இழந்தா பாருங்க 3d10. ஸோ 3d10 மோஸ்ட் ஸ்டேபிள். அதனால தான் நமக்கு என்ன ஆகுது? காப்பர் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு 3D ஆர்பிட்டல் இருக்கிறதுனால நமக்கு என்னது? மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. அதனால +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் காப்பர் ப்ளஸ். ஏன்? 3d10 கம்ப்ளீட்லி ஃபில்டு 3D ஆர்பிட்டல், மோஸ்ட் ஸ்டேபிள். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, why the first ionization enthalpy of chromium is lower than the zinc? இதே மாதிரி கொஸ்டின் கொடுத்தாச்சுன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்க மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. குரோமியம் 3d5 4s1, ஜிங்க் 3d10 4s2. இது ஒரு எலக்ட்ரானை இழந்தா 3d5. ஸோ ஹாஃபில் ஆர்பிட்டால் மோர் ஸ்டேபிள். ஸோ ஒரு எலக்ட்ரானை இழக்க விரும்பும், லூஸ் பண்ண விரும்பும். ஆனால் ஜிங்க் பாருங்க 3d10 4s2 கம்ப்ளீட்லி ஃபில்டு 4s2. ஸோ ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ண அது விரும்பாது. ஸோ குரோமியம் ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும், ஆனால் ஜிங்க் ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக லூஸ் பண்ணாது. அப்போ எதோட அயனைசேஷன் எனர்ஜி குறைய இருக்கும்? குரோமியத்துக்கு. இதுதான் ரீசன். அதில் பாருங்க, குரோமியம் ஈஸிலி லூசஸ் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் 4s ஆர்பிட்டால் டு அட்டைன் த ஸ்டேபிள் ஹாஃப் ஃபில்டு 3D லெவல். 3D லெவலில் ஈஸியாக அட்டைன் பண்ணிடும். Zinc does not easily lose 1 electron from completely filled 4s orbital. The 4s orbital இருந்து ஒரு எலக்ட்ரானை இழக்க அது விரும்பாது. So that first ionization energy of chromium is lower than zinc. குரோமியத்துக்கு lower ionization energy. Last book back question, transition metal shows the high melting point. Why? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா பார்க்கணும். melting point depends on the metallic bond. Metallic bond depends on the number of unpaired electron. Number of unpaired electron அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? மெட்டாலிக் பாண்ட் கூட இருக்கும். மெட்டாலிக் பாண்ட் கூட இருந்தால் மெல்டிங் பாயிண்ட் கூட இருக்கும். இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் எ மெட்டல் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டாலிக் நேச்சர் ஆஃப் த மெட்டல். அதோட மெட்டாலிக் நேச்சரை பொறுத்தது. மெட்டாலிக் நேச்சர் ஆஃப் எ மெட்டல் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன் த மெட்டல். அதில் உள்ள அன்பேர்ட் எலக்ட்ரானை பொறுத்தது. Transition metal shows the high melting point. ஏன் அது ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் அவைலபிள் ஃபார் மெட்டாலிக் பாண்ட்.
அந்த மெட்டாலிக் பாண்டுக்கு தேவையான அன்பேர்டு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறதுனால டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு என்ன இருக்குது, ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நடத்துனது வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லா டி பிளாக் எலிமெண்ட்ஸில் எல்லா விதமான புக் பேக் கொஸ்டின்ஸ் நடத்திருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.